ஓம் சக்தி. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சோளம்பூர் ராமாபுரம் கிராமத்தை சார்ந்த கங்காதரன் நளினி தம்பதிகள் திருமணமாகி 6 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் தொடர்ந்து வந்து சாப்பிட்டுருக்காங்க. 3வது மாதம் வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு துலாபாரத்தில் எடைக்கு எடை காணிக்க வெள்ளமும் காணிக்கையாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. 6 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கை 3வது மாசம் அம்மா மனம் இறங்கி அம்மா வந்து மகளா பிறந்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ 6 வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க. 3வது மாசமே கரு தங்கிருச்சுன்னு கேள்விப்படும் போது அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? ஆனந்த கண்ணீர், வார்த்தைகள் வரல. அந்த 6 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு எவ்வளவு நாள் எதிர்பார்த்திருப்பாங்க. கரு தங்கிருச்சுன்னு கேள்விப்படும் போது ஆனந்த கண்ணீரோட அம்மாவுக்கு வீட்டில் இருந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இந்த தம்பதிகளை போலவே நித்தம் சாட்சியாக நிற்கின்ற தம்பதிகளை கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 3 மாதம் தொடர்ந்து வரணுமாங்கிறது கிடையாது. ஒவ்வொரு தம்பதிகள் அவங்களோட முன்ஜென்ம சாபப்பிணி கர்மபலனுக்கு தருந்தார் போல 3 மாசத்துல கொடுத்துட்றாங்க. முதல் மாசம் 2வது மாசம் கரு தங்குது. ஒவ்வொரு தம்பதிகளுக்கு 5வது மாசம் 7வது மாசம் 9வது மாசம் தான் அம்மா மனமெருங்கி கருவை தக்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட மாசம் கும்பப்படையில் பிரசாதம் வந்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு அம்மா உங்க கர்ம பலனை வேறெடுத்து நிச்சயமாக மழலை செல்வத்தை நம்ம சேலத்து மகமை அள்ளி தருவாங்க. இந்த குழந்தை அங்கத்துல கல்வினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரசத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க. அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும். நான் ஒரு 5 பிள்ளை வச்சு